ஐலி சிவா சீரியல்ல சம்பத் கூட தான் அம்மா இருக்காங்கங்கிற விஷயம் ஐலிக்கு தெரிய வருது. அடுத்தது என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட ஒரு உண்மையை கேட்கணும்னு போறாங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா என்ன விஷயமா நீ என்ன பார்க்கணும்னு சொன்ன ஐலி, அதை சொல்லுன்னு கேட்கும்போது ராஜேந்திரனை பார்க்கணுங்கிறாங்க. ராஜேந்திரன் என்கிட்ட தான் டிரைவரா இருக்காரு, நீ பாரு உங்க அம்மாவுக்கு டிரைவரா இருந்தவரே அவர் தானேங்கிறாங்க. ஆமா, அந்த மாமாவை எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அவர் ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுறாருன்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன நான் பாவம் கொடுமை பண்ணினேன் மாமா அப்படின்னு சொல்லி ராஜேந்திரனை பார்த்து அழுகுறாங்க ஐலி. அப்ப ராஜேந்திரனும் நீ எதுக்கு செய்யலம்மா, ஆனா உன்கிட்ட நான் சில உண்மைகளை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிக்கிறேங்கிறாங்க. என் அம்மாவை பத்தின விஷயங்கள் சமீபத்துல இவ்வளவு ஒரு கெட்ட பேரு வெளியே வந்திருக்கே, இதை கூட பார்த்துட்டு நீங்க அமைதியா இருக்கீங்களே, உங்க மனசு ரத்தமும் கொதிக்கலையா மாமா? என் அம்மாவை தப்பு தப்பா சொல்றாங்களே, அவங்க கூட தானே நீங்க வேலை பார்த்தீங்க, அவங்கள பத்தி இப்படி தப்பா சொல்லும்போது உங்களுக்கு கோவம் ஆத்திரம் வரவே இல்லையா? இதை பத்தி நீங்க என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையான்னு ஐலி அப்படியே கொதிச்சு போய் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராஜேந்திரன் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பாருமா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் எதுவுமே நினைக்கல. நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சவன் தான், தெரிஞ்சாலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். அதுக்கு காரணம் நான் பண்ணி கொடுத்த சத்தியம். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு உங்க அம்மாவை பத்தி இவ்வளவும் நான் கேட்டு அப்படியே கொதிச்சு போய் உட்காந்துருக்கேன். வெளியே சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறேம்மா. ஆனா உங்க அம்மாவை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நீ அவரை போய் பாரு, அதுதான் உனக்கு சரியா இருக்கும்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட ஐலி, எது அம்மாவை பத்தி இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அது யாருன்னு கேட்கும்போது அவர்தாம்மா உங்க மாமா சம்பத்துங்கிறாரு ராஜேந்திரன். இதை கேட்டதும் ஐலி உடனே மாமாவை பார்க்கணும்னு தோணுது. அப்படியா சொல்றீங்க, அப்ப எங்க மாமாவை பத்தி கேட்டா எங்க அம்மாவை பத்தின விவரங்கள் எல்லாம் தெரியுமாங்கிறாங்க. எல்லாமே தெரியும், ஏன் உங்க அம்மா கூட உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிற விஷயம் கூட நீ தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க ராஜேந்திரன். இதை கேட்டதும் ஐலி இதுக்கப்புறமா நம்ம தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி மாமா, இந்த அளவுக்கு நீங்க எனக்கு விளக்கம் சொன்னதுக்கு சந்தோஷம், திரும்பவும் நான் உங்களை பார்க்க முடியுமாங்கிறாங்க. நீ தேவைப்பட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப சரின்ட்டு ஐலி வீட்டுக்கு வராங்க. வீட்டுல அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட பையனுக்கும் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததை வச்சு பேசுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஐலி தான். ஐலி மட்டும் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணலைன்னா நிச்சயமா அகிலாண்டேஸ்வரி அம்மா இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திருக்க மாட்டாங்க. ஐலினால தான் இந்த நல்ல காரியம் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லி அங்கிருந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப கபிலன் என்ன செய்யறதுனே புரியாம அமைதியா உட்காந்துருக்காங்க. ஐலி, இந்த சந்தோஷமான நன்னாள்ல நீயே உன் கையால ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வான்னு இந்திராணி ஆசையா கேட்கும்போது ஐலி சரின்னு போய் ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. கபிலன் மட்டும் இவகிட்ட வாங்குறதா வேண்டாமா, இவ எப்பேற்பட்ட ஆளு, அடே அப்பா, என்னம்மா ஃபைட் பண்ணனா, இவ அடிச்ச அடி ஒவ்வொன்றும் அப்படியே இடி மாதிரி விழுந்தது, இவ சாதாரண பொம்பளை கிடையாது அப்படின்னு உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன கபிலா, என்ன அப்படி பார்க்குற, புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குற, இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படின்னு ஐலி எடுத்து கொடுக்கவும் கபிலன் எடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் ரவி ஐலி கிட்ட வந்ததுமே அப்படியே நடுங்கி நிற்கிறாங்க. அடே சாமி, நீ உன்னை பார்க்கும்போதே எனக்கு பயமா இருக்கு ஐலிங்கிறாங்க. என்னை பார்த்து ஏன் அப்படி பயப்படுறீங்க, அப்படியெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க, நான் கரப்பாம்பூச்சியை பார்த்தாவே பயந்து ஓடி நடுங்கிறவ, என்னை பார்த்து நீங்கள்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? வேணா ரித்திகாட்ட கேட்டு பாருங்க, எங்கள் வீட்டில் நான் கரப்பாம்பூச்சியை கண்டாவே எவ்வளோ தூரத்துக்கு ஓடி ஒளிவேன் தெரியுமாங்கிறாங்க. ரித்திகாவும் ஆமான்னு அவ்வளவு சாதாரணமாக எலிசா ஐலியை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் கபிலனால் அதை நம்ப முடியல. ரித்திகாவுக்கு ஐலியை பற்றி சரியாக தெரியல. ஐலி ஒன்றும் சாதாரண பொம்பளை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் கபிலன் பார்த்துட்டு இருக்காங்க. கபிலன் யாருக்குன்னு தெரியாமல் மறுபடியும் வர்மாவை போய் பார்க்குறாங்க. வர்மா கிட்ட சொல்கிறாங்க நடந்தது எல்லாம். சொன்னதையும் வர்மா கேட்டுட்டு, அடப்போடா கபிலா, உன்னை நம்பி எந்த ஒரு காரியமும் உருப்படி ஆக போகிறதில்ல. டே, இதுக்கப்புறமும் நீ இருந்து என்னடா பண்ண போகிற, இந்த அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளுன்னு சொன்னால் நீ அதை செய்யாமல் வந்திருக்க. பார்த்தா உன் தங்கச்சிக்கு அகிலாண்டேஸ்வரிக்கும் சம்மந்தம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்க. ஏன்டா டே, அந்த ஏடியை அழிச்சிட்டு வாடான்னு சொன்னால் அதுவும் உன்னால் எதுவும் செய்ய முடியல. இப்போ எனக்கு திருமண இடமெல்லாம் அகிலாண்டேஸ்வரி ஒரு பக்கம், ஏடி ஒரு பக்கம், அர்ச்சனா ஒரு பக்கம், இப்படி மூளைக்கு மூளை என்னை என்னமா டார்ச்சர் கொடுக்குறாங்க தெரியுமா? நான் இருந்து என்ன பிரயோஜனங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு விட்டு வச்சுட்டாங்கடா, என்னால் இப்போ சும்மா இருக்க முடியாது. ஏண்டா, அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளியிருந்தா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் உன்கிட்ட உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்து நீ சரியாக செய்யலையடா. டே கபிலா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் அப்படியே உன்னை நெரிச்சு கொள்ளணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்போ கபிலன் உறுதி சொல்லிட்டு வராரு. இதா பார் வர்மா, இந்த தடவை அகிலாண்டேஸ்வரி ஏதோ தப்பிச்சிருக்கலாம், அடுத்த தடவை கண்டிப்பாக தப்பிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம் போடா, எப்பவும் இதையே தான் சொல்கிறேன், வீரவசனமெல்லாம் பேசுறியே தவிர உன்னால் எந்த காரியமும் பண்ண முடியல, ஒன்றும் உன்னால் கிழிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ கபிலன் ரோசப்பட்டு வராரு. இதை பார், இப்படி சொல்லிட்டியல்ல, இதுக்கப்புறமும் நான் ஒன்றும் சாதாரண நாள் கிடையாது, அந்த அகிலாண்டேஸ்வரி என்ன பண்ண போகிற பாருன்ட்டு வந்திருக்காங்க. சத்தம் போட, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளிட்டேங்கிற ஒரு நல்ல செய்தி எனக்கு வரணும்னு
சொல்லி அனுப்புகிறாங்க. கபிலனும் சரின்ட்டு வந்திருக்காரு. இந்த வர்மா கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு படுகிறேன். இப்போ நான் என் குடும்பத்தை பார்ப்பேனா, இல்லை அந்த அகிலாண்டேஸ்வரி போட்டு தள்ளதை பார்ப்பேனா? அகிலாண்டேஸ்வரி தேவையில்லாமல் ஏன் இந்த வர்மா கிட்டையெல்லாம் மோதிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. இந்த ஏடிங்கிறவ யார் ஒன்றுமே புரியலையே. நம்ம வீட்டில் இருக்கிற அந்த அயலி தான் அவளா இருக்குமா? இவ போலீஸா இல்லை வெறும் இந்த ரித்திகாவுக்கு அக்கா தானா? ஒன்றும் தெரியல. டீச்சராக போகிறவளுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபைட்டிங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க கபிலன். இந்த பக்கம் அயலி சரி எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாமல் போய் மாமா கிட்ட அம்மாவை பற்றி விசாரிக்கணும்னு ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறாங்க. அப்போ சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்கள் மாமாவை எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்குங்கிறாங்க. சரி அயலி, எல்லாரும் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம், நீ போய் உங்கள் மாமாவை பார்த்துட்டு வந்து மாமாவுக்கு தான் உங்கள் அம்மாவை பற்றின எல்லா விவரமும் தெரியும்னு சொல்கிறாங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமா கொஞ்ச நாளாகவே ஏனோ ஃபோனே பண்ணலை. அன்னைக்கு கடைசியாக அந்த மனநல ஆஸ்பத்திரியில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் எங்கள் மாமாவை நான் பார்க்கவும் இல்லை, அவர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோனும் வரல. சரி நான் முதல்ல ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். அயலி சம்பத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் ரிங்காகவே இல்லை. சரி நான் நேராக போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க குடியிருந்த வீட்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் காணோம். அதில் ஒருத்தர் வந்து அங்கே ஏதோ வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க அயலி. ஓ சம்பத்தா, அவர் காலி பண்ணி போய் 1 மாதத்துக்கு மேலாச்சம்மா, உன்கிட்ட சொல்லவே இல்லையா? நீ உனக்கு அவர் தாய் மாமான்னு வேற சொல்கிற. சரி எதுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க. அயலி மனசு கேட்காம மறுபடியும் சம்பத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. திரும்ப திரும்ப அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவங்கக்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்டையெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சம்பத்தை பற்றின எந்த விவரமும் அயலிக்கு தெரியாமல் இருக்குது. மாமா தலைமறைவாக இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. 1 மாதத்துக்கு இல்லையா தானே அம்மாவோட பிரச்சனையும் வெளியே வந்தது. பிரச்சனை வெளியே வந்ததுக்கப்புறம் மாமா தலைமறைவாக இருக்காங்க, வீட்டையும் காலி பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விவகாரம் இருக்கும் போல இருக்குன்னு நினச்ச அயலி உடனே விஜயகுமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜயகுமார் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜயகுமார் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அயலி சொல்கிறீங்க? உங்கள் மாமா சம்பத்து வீட்டை காலி பண்ணிட்டாரா? அவர் ஏன் வீடு காலி பண்ணணும்? ஃபோனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அயலி அதுதான் சரி, எனக்கு ஒன்றும் புரியல. என் மாமா எப்போவுமே எதுவாக இருந்தாலும் என்னையும் கூப்பிட்டு பேசுவார். அப்படி இருக்கும்போது இந்த 1 மாத காலமாகவே அவர் என்கிட்ட பேசவே இல்லை. திரும்பவும் நான் அவரை பார்க்கவும் முடியாமல் போச்சு. இப்போ நான் அவர் தேடி வந்த போது அவர் வீட்டை காலி பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அம்மாவோட பிரச்சனை வெளியே வந்ததும் 1 மாதத்துக்குள்ளே தான். இந்த பிரச்சனை வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் ஏன் காணாமல் போகிறாரு? எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்கிறாங்க அயலி. சரி அயலி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை பற்றி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு விஜயகுமார் சொல்கிறாங்க. சரி சார், முதல்ல எங்கள் மாமாவை கண்டுபிடிச்சா பல உண்மைகளுக்கு விடை கிடைக்குங்கிறாங்க. சரி நீங்கள் உடனே ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி விஜயகுமார் கூப்பிடவும் அயலி அங்கேருந்து உடனே கிளம்புறாங்க. சம்பத்தோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஆன் பண்ணுவாங்க. அப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் ஃபோன் நம்பருக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இங்கே வர்மா அகிலாண்டேஸ்வரி அயலியை